வீட் டேட்ஸ் வச்சு கேக் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து டேட்ஸ் வந்து நான் 121 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து மில்க் 90 கிராம்ஸ், நல்லா சூடான பால் ஊற்றுனீங்கன்னா மிக்சியில் அரைக்கும்போது நல்லா மசிஞ்சிடும். பட்டர் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கர்ட் 60 கிராம்ஸ், நாட்டு சக்கரை ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துட்டு இல்லை கொஞ்சம் 25 கிராம்ஸ் தண்ணி ஊற்றி லைட்டாக ஹீட் பண்ணோன்னா மெல்ட் ஆகிடும். ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே சேர்க்கலாம். கேக் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பால் கூட ஊற்றிக்கலாம். அப்புறம் வீட் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ், கொக்கோ பவுடர் 15 கிராம், சால்ட், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இப்போ பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா டேட்ஸையும் பாலையும் ஊற வச்சிருக்கோம்ல அது ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கர்ட் 60 கிராம்ஸ் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து ஒரு 50 கிராம்ஸ் மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு உங்ககிட்ட ஏலக்காய் இருந்தால் நீங்கள் இடித்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சாக்லேட் எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வேறு எசன்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 கிராம்ஸ் கொக்கோ பவுடர், கொஞ்சோண்டு சால்ட், பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா அது ஒரு பிஞ்ச் மாதிரி சேர்த்துக்கோங்க போதும். வீட் ஃப்ளார் வந்து 100 கிராம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம். என்னோட கேக் கன்சிஸ்டன்சி இப்படி இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட மில்க் ஆட் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டு நான் வந்து ட்ரேயில் மாற்றிட்டேன். இதை ஓடிஜி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மினிட்ஸ் 190 டிகிரிக்கு டாப் பாட்டம் ஃபேன் மோடில் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். உள்ள கேக் வச்சுட்டு பேக் ஆகும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ ஆயிருக்குன்னு. கரெக்டாக 35 மினிட்ஸ் பேக் பண்ணேன். அப்புறம் நடுவில் நீங்கள் ஒரு டூத் பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 1.5 hours ஆற வச்சு தான் நான் டிமோல்ட் பண்ணேன். கேக் ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. வீட்டில் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் எப்போவுமே மில்லட், ராகி, அப்புறம் கம்பு அந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. மைட் பி அதில் குளுட்டன் ஜாஸ்தியாக இருக்கிறதால கூட இருக்கலாம். கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சுகரோட டேட்ஸோட ஸ்வீட்னஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து நம்ம சேர்க்காம கூட டேட்ஸ் மட்டும் கூட போட்டு பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன்.